எப்படி இருக்குது இந்த இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏப்ரல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப லோவஸ்ட்னு தான் சொல்லணும், ரொம்ப லோவஸ்டா இருக்குது. ஏப்ரல்ல ஒரு சில இண்டிசஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் வச்சு பார்க்கும் போதும் பயங்கர கீழே ரொம்ப கீழே போயிருக்கு. ஆக்சுவலா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னா என்னன்னா பேசிக்கா ஒரு சில செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா ஃபியூ கம்பெனிஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு என்ன எந்த மாதிரியான ஆர்டர்ஸ் இருக்குது. இது வந்து சில பிரைவேட் ஏஜென்சிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, லைக் மார்க்கெட் அந்த மாதிரி சில ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்வென்ட்ரி லெவல்ஸ் எவ்வளவு இருக்குது, ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கு, சப்ளையர் எப்படி ஜாப் எப்படி நேச்சர் இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட், இதெல்லாம் பேசிக்கா வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பிஎம்ஐன்னு கால்குலேட் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து யூஸ்வலா 50 அண்ட் அபோவ் இருக்கணும். 50 இண்டெக்ஸ் வந்து இப்போ அவுட் ஆஃப் 100 50 அண்ட் அபோவ் இருக்கணும். நமக்கு வந்து வெல் பிலோ 50ல தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா there is another index also which we call as IIP, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி டவுன். இதுவுமே சேம் ஆக்சுவலா, இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூ மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி கேபிட்டல் கன்சியூமர் குட்ஸ் இதோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான். இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம் ஆர் அதர் ஷுட் பி கன்சியூமர்ஸா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஐஐபி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இட் கிவ்ஸ் அ மெஷர்மெண்ட், எப்படி எக்கனாமி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சென்செக்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ் தான், எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் தான். அது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. வெயிட் ஃபார் சம் டைம், நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் அட்மிட்டிங் தம் எவ்ரிபடி. ஸோ சென்செக்ஸும் இப்போ உங்களுக்கு வந்து டவுனா இருக்குது. ஐஐபி பார்த்தாலும் சரி, பிஎம்ஐ பார்த்தாலும் சரி, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லோ நவ் ஆக்சுவலா, லோவஸ்ட். இது வரைக்கும் இது வந்து ரெக்கார்ட் லோன்னு சொல்றாங்க, இருக்கிறதுலே வந்து ரெக்கார்ட் லெவல் லோ. இந்த மாதிரியான லோ லெவல் ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஈவன் 2008-10 அந்த ரெசெஷன் டைம்ல கூட இவ்வளவு தூரத்துக்கு வந்து லோவா போகல அப்படிங்கிறாங்க, இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப மோசமா போகல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன் மூலமா வந்து நம்ம இன்னைக்கு வந்து அவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆக்சுவலா. இதுல வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் என்ன சார் பெரிய எக்ஸம்ஷனா அப்படின்னா, எக்ஸ்போர்ட் எக்ஸம்ஷன் இல்ல ஆக்சுவலா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான விஷயமும் நடந்துட்டு இருக்கு, பாதகமான விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்ன சாதகமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரோ கமாடிட்டிஸ், அதாவது ஒரு மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இல்ல, மேனுஃபேக்சரிங், அதாவது அவன் ஃப்ரிட்ஜ் வாங்குறானோ இல்லையோ, வாஷிங் மிஷின் வாங்குறானோ இல்லையோ, கார் வாங்குறானோ இல்லையோ, போல்ட் நெட் வாங்குறானோ இல்லையோ, எது வாங்குறானோ இல்லையோ, அவன் சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த உற்பத்தி இருக்கு இல்லையா? ஸோ இந்த உற்பத்தி, இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியா மேல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்சி அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்து அக்ரோ கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் ஆகுதா சார், நல்லா எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால பொதுப்படையா சொல்ல முடியும் அக்ரோ கமாடிட்டிஸ் நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நானே ஆக்சுவலா நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து இந்த இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸை எடுத்து பண்ணாதீங்க, நிறைய ரிஸ்க் இருக்கு. அதாவது எடுத்து பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எடுத்து பண்ணலாம். ஆனா அதுல இருந்து ரிஸ்க் இருக்கு, நிறைய ரிஸ்க் இருக்கு ஆக்சுவலா பெரிஷபிள் கமாடிட்டிஸ் பண்ணும்போது. அதெல்லாம் சமாளிக்க தெரிஞ்சோம்னா ஓகே. இப்போ எனக்கே நான் ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு பிஃபோர் கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி, எக்ஸாக்டா கொரோனா லாக்டவுனுக்கு, அதாவது March 23 ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஐ ஹவ் லாஸ்ட் அபவுட் 1.84 lakhs ஆக்சுவலா, என்னோட ஒரு பெரிஷபிள் ஷிப்மெண்ட் மூலமா லாஸ் ஆனது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் இண்டிகேஷன் தட் பெரிஷபிள் இஸ் நாட் சோ ஈஸி. இத்தனைக்கும் நாங்க வந்து பெரிஷபிள் ஷிப்மெண்ட் வந்து ஃபார்வர்டிங் ஏஜென்ட் ஆகும், கிளியரன்ஸ் ஏஜென்ட் ஆகும். வி ஆர் ஹேண்ட்லிங் மோர் தென் 70 ஷிப்மெண்ட்ஸ் பெர் மந்த், ஒரு மாசத்துக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. இது வந்து எங்களுக்கு புது ஆக்டிவிட்டி எல்லாம் கிடையாது, ரெகுலர் ஆக்டிவிட்டி. நாங்க டெய்லி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிலுமே கூட பெரிஷபிள் ஷிப்மெண்ட் வந்து எங்களுக்கு லாஸ்ல போய் முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு ஆக்சுவலா பெரிஷபிளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த பர்டிகுலர் கொரோனா சுச்சுவேஷன்ல இப்ப எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, எப்படி சாதகமா உருவாகிருக்குன்னா,
பல நாடுகளுக்கு வந்து அவனுக்கு வேற வழியே கிடையாது, நம்மளதான் நம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாயிடுச்சு. இப்ப அப்ப என்ன பண்றான், காசு கொடுத்து கூட வாங்கிட்டு போறான். முன்னாடி கிரெடிட் கேட்டவன் இன்னைக்கு நான் காசு கொடுக்குறேன், பரவாயில்ல, நான் அமௌண்ட்டை உனக்கு பே பண்ணிடுறேன்ப்பா, எனக்கு வந்து நீ எனக்கு வந்து நீ பொருளை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தே ஆர் கம்மிங் அப். இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான சிச்சுவேஷன். ஓகே, ஸோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வகையான கிரெடிட் மார்க்கெட்டா இருந்தாலுமே கூட இந்த பர்டிகுலர் பெரிஷபிள் மார்க்கெட் இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் லைக் ஒரு கிரெடிட் மார்க்கெட்டை தாண்டி காசு கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து நம்ம பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேங்க. நீங்க என்னோட ஸ்டூடெண்டா இல்லைன்னா கூட இவ்வளவு பொறுமையா என்ன கேட்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. டெஃபினெட்லி ஐ கிவ் சம் வேல்யூ டுடே. ஷோரா நீங்க கொஸ்டின்ஸும் கேளுங்க, டெஃபினட்டா ஐ ஆன்சர் தட். ஸோ என்ன நம்பி இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் 2 விஷயத்த பத்தி பேசினேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிஎம்ஐ அண்ட் ஐஐபி, இது ரெண்டுத்தையும் பத்தி பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐலயும் சரி ஐஐபியும் சரி, அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்லயும் சரி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இது ரெண்டுத்துலயுமே சரி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே ஒழிய, இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்க ஒழிய இதுல வந்து அக்ரோ கமாடிட்டிஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஜாஸ்தியா மெஷர் பண்ணப்படல. பட் என்னோட பர்சனல் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது திஸ் டூ, அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பெர்ஃபார்மிங் பியூட்டிஃபுல்லிங்க. அதாவது இந்த மார்க்கெட்ல கூட இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு உலக மார்க்கெட்டுக்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இந்த மார்க்கெட்ல கூட ஆனா இதோட ஒண்ணு ஹெர்பல் ஐட்டம்ஸ், ஒரு சில ஹெர்பல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையிலுமே கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிளைட் கிடையாது. இப்ப அமெரிக்காவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 200 ரூபாய்க்கு ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர் கேஜி வந்து 200 கேஜிஸ் வந்து வயா ஏர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நிக்குது, அப்பயும் ஷிப்மெண்ட் பண்றாங்க. டிஹெச்எல் நான் டோர் பிக்கப் பண்ண மாட்டேன், நீ வேணா வந்து எனக்கு ஏர்போர்ட்ல டெலிவரி கொடுத்துருந்தா அப்பயும் ஷிப்மெண்ட் நடக்குது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கறது வந்து என்ன நான் வந்து ரொம்ப கண்கூட உணர முடியுது. அக்ரோ கமாடிட்டிஸ்னா நான் சொல்றது பொதுப்படியா எல்லாமே, அது வந்து லெட் இட் பி பெரிஷபிள் ஆர் நாட் பெரிஷபிள், பல்சஸா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்காவான ஒரு வரவேற்பு இருக்கு ஆக்சுவலா உலக நாடுகள்ல. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க வந்து யூ ப்ளீஸ் டேக் இன்டு கன்சிடரேஷன். அதாவது அக்ரோ கமாடிட்டிஸ்ல நிறைய இருக்கு, நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிறதுன்றது வந்து இந்த தக்காளி வெங்காயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தெரியுது. அதை தாண்டியும் நம்ம அக்ரோ கமாடிட்டிஸ்ல நிறைய வந்து இருக்குதுங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷிப்மெண்ட் எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போர்ட் டிராக்கிங் பண்ணக்கூடியவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஆவரேஜா எல்லா போர்ட்ஸும் அக்ராஸ் இந்தியா மட்டும் இல்லைங்க, அக்ராஸ் த வேர்ல்டு ஆக்சுவலா, ஈவன் சைனால எனக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல நான் கேள்விப்படும் போது ஃபிளைட் வந்து ஒரு 90% வந்து டவுன், ஃபிளைட்ஸ் வந்து ஆப்ரேஷன் ஒரு 90% காலி, ஒண்ணுமே இல்லாம இருக்கு இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிளைட்டை விட்டுடுங்க. ஃபிளைட்டை இல்லாம போர்ட், இப்போ வந்து சி போர்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் மோர் தென் 30 to 35% வால்யூம்ஸ் அக்ராஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெட் இட் பி சென்னையா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், இந்த மாதிரி மெயின் கொல்கட்டா இருக்கட்டும், எந்த மெயின் போர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பயங்கர டவுனா இருக்கு ஆக்சுவலா. சரி, தெர் இஸ் இண்டெக்ஸ் கால் பால்டிக் ட்ரை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பால்டிக் ட்ரை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த பால்டிக் ட்ரை இண்டெக்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்ரோல ட்ரை பல்க் கமாடிட்டிஸ் ஷிப்மெண்ட், அதாவது பெரிய பெரிய சார்ட்டர் ஷிப்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இது மெஷர் பண்றாங்க. ஸோ அதுவுமே இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல டவுன், மார்ச் அண்ட் ஏப்ரல் டவுன். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ், பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ரிக்வயர்மெண்ட்டோ இல்ல ரிலேட்டட் டு ஷிப்பிங்கோ வந்து பாத்தீங்கன்னா டவுனா தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸே நிறைய பேர் கேன்சல் பண்றாங்க, நிறைய பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் கேன்சல் பண்றாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி. நீங்க பாருங்க, சைனால ஒரு பெரிய நியூஸ் என்னன்னா, எந்த விதமான இதுவுமே இல்லாம, இன்ஃபர்மேஷனுமே இல்லாம நாளை கழிச்சு உங்களுக்கு கடைசி நாள் சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. நாளை கழிச்சு அவ்வளவுதான், நாளை கழிச்சோட உங்களுக்கு வந்து
முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் வந்து இமீடியட்டா சேஞ்ச் ஆகுமான்றது என்னால சொல்ல முடியல. பட் டெஃபினட்டா வந்து இட் வில் டேக் சம் டைம், மேபி 1 year கூட ஆகலாம். பட் வந்து ரொம்ப பாசிட்டிவா பார்த்தோம்னா ஒரு 6 months, மினிமம் 6 months வந்து வரணும். 6 monthsக்குள்ள பிக்கப் ஆகணும். 6 monthsக்கு மேலேயும் போகலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர்ஸே இருக்குது, ஆனாலும் நம்மளால பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்குது. காரணம் என்னன்னா, கார்கோவோட வேல்யூ 100 ரூபாய் அப்படின்னா, பெர் கேஜி 100 ரூபான்னா ஃபிளைட் சார்ஜஸ் 500 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி நீங்க கண்டெய்னர் சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மற்ற நேரங்கள் 20,000 ரூபாய், நீங்க 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இதை பாக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கே, அப்ப நம்ம வந்து ஒரு 10 கண்டெய்னர் அனுப்புற இடத்துல 5 கண்டெய்னர் அனுப்பலாம். ஸோ இப்படியான கான்ட்ராக்ஷன் தான் இப்போ வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலா. இமீடியட்டா மாறுமான்றது எனக்கு தெரியல, என்னால சொல்ல முடியல. போக போக தான் நம்ம பார்க்கணும். பட் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸோட இதுபடி இது வந்து மாறிடும், ஷுவர் ஷாட்டா மாறும். இது மாறிதான் ஆகணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி ஃப்ளோட் எப்படி சார் இருக்கு, என்கொயரி எப்படி போய் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ என்கொயரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are enquiry floats for so many products, including பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், இந்த மாஸ்க் இதெல்லாம். ஆனா என்ன ஆகுது, டிஜிஎஃப்டி நடுவில் தடை போடுறாங்க. ஏன் தடை போடுறாங்க? இந்த மாஸ்க் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, நமக்கு தேவை இருக்கு ஆக்சுவலா. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இப்போ எல்லா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே இந்தியாவோட இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏகப்பட்ட இதா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாஸ்க் நமக்கே தேவை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து நம்ம வந்து இப்ப சேகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதனால இப்போ திடீர்னு ரிலீஸ் பண்றாங்க, அப்புறம் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் வாங்கி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க, அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்றாங்க, பேன் பண்றாங்க மாஸ்க். இது வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமானா பண்ணாதீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப அந்த மாஸ்க்ல தான் போய் விழுவாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால நீங்க பண்ணாதீங்க. மேபி கிராஸ் கண்ட்ரி ட்ரேட் ஒருவேளை உங்களால முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க கோர்த்து விடலாம். ஆனா கிராஸ் கண்ட்ரி ட்ரேட்ல 99% வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்காது. ஏன்னா எப்படியாச்சும் உங்களோட சப்ளையரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பையர் டைரக்டா சப்ளையர் அப்ரோச் பண்ணி உங்களை பைபாஸ் பண்ணதான் பார்ப்பான். அதனால இது நடக்காது. ஆனால் இந்த டைம் நல்லா யோசிச்சு பாருங்க. when வந்து எவ்ரிவேர் டிமாண்ட் இஸ் தேர், ஓகே, டிமாண்ட் இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் லைக் சி ஆகவோ இல்ல ஏர் வழியாகவோ போகக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன்ல இஷ்யூ இருக்கு இருந்தாலுமே கூட. ஸோ இந்த இஷ்யூ வந்து டெஃபினட்டா இட் வில் டேக் 6 months டைம். ஸோ இந்த 6 months டைம்குள்ள வந்து நான் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, பையர்ஸ்க்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஸோ 6 months வந்து நார்மல் டைம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்க, ஆல்ரெடி என்னோட ப்ராடக்ட்டுக்கு இதுதான் காஸ்டிங் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த 6 months டைம், இந்த 6 months வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ரைட் டைம் ஃபார் யூ. இந்த காஸ்டிங்கும் நார்மல் காஸ்டிங்கும் வேற கிராஸ்லி வேறையா இருக்கும். என்னால பார்க்க முடியுது, நிறைய பார்க்க முடியுது என்னால ஆக்சுவலா. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேற மாதிரி, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த காஸ்டிங் இதெல்லாம் இந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இந்த காஸ்டிங் வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையாவே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்து நீங்க கேட்டு ஒரு காஸ்டிங் வச்சு அதை பையருக்கு நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 6 மாசம் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, 6 மாசம் வந்து நீங்க பையரை பிடிக்க ட்ரை பண்றீங்க. அப்போ அவருக்கு நீங்க கோட் பண்ண நீங்க சரி கோட் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது நீங்க கோட் பண்ணீங்கன்னா ஓகே, இந்த ஒரு மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த 6 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு பையர் கிடைச்சு நீங்க கோட் பண்ணி எடுத்துட்டா சந்தோஷம். அவனுக்கும் தெரியும், ஓகே ஃபைன், இது வந்து இந்த ரேட்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த 6 மாசத்தை விட்டுட்டு அடுத்து ஒரு 8வது மாசத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்க ரேட் அன்னைக்கு இருக்காது. ஸோ ரொம்ப டைனமிக்கான ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ காஸ்ட்டுமே ரொம்ப டைனமிக்கா இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பேசிக்கா. ஸோ அதனால நீங்க இந்த ஒரு மார்க்கெட்ல டு நாட் டேக் மச் இது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஃப்ரீஸ் யுவர் ப்ராடக்ட். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ப்ராடக்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். அருமையான சுச்சுவேஷன். ஏன்னா இது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டைம்ஸ் கிடையாது, இது வந்து பெரிய டெஸ்டிங் டைம். டெஸ்டிங் டைம்ல கூட ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா நார்மல் டைம்ல 200% ஒர்க் ஆகும். டெஸ்டிங் டைம்ல ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்னா நார்மல் டைம்ல 200% ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அக்ரோ கமாடிட்டிஸ் நம்ம தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன், அக்ரோ கமாடிட்டிக்கு நம்ம வந்துட்டோம்.
அக்ரோ கமாடிட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம அதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வி நீட் டு நோ விச் ஆர் த கமாடிட்டிஸ் ஆர் பெர்ஃபார்மிங் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு ஒரு ரிசர்ச் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே ஃபைன் ஏஜென்சிஸ் அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து சார் ஒரு உகந்த நேரமா இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு சரியான டைமா இது பேசிக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சரியான டைம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து இந்த போய் அக்கௌண்ட் வாங்குறதோ இல்ல ஐசி வாங்குறதோ அதை பண்றதுக்கான இது வந்து ஒரு நேரமே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் ஹாய் சாரி ஆக்சுவலா ஒரு 2-3 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க கேட்கலன்னு. எல்லாருக்கும் கேக்குதா? கொஞ்சம் யாரா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஃபைன். ஐ திங்க் சார் ஐ திங்க் யார் ஒரு சில பேருக்கு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கேக்குது சார். ஸோ மிஸ்டர் ஜெய்சன் எல்லாருக்குமே கேக்குது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் செக் இட் ஃப்ரம் யுவர் எண்ட். ஓகே தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே இவ்வளவு நடந்துட்டு இருக்கே சார், இவ்வளவு ரணகலமா இருக்கே, இப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது செய்யறாங்களா? இந்த கவர்மெண்ட் நான் பேசும்போது ஐ ஆல்வேஸ் டேக் நியூட்ரல் ஸ்டாண்ட். நான் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியோ இதுவோ அந்த மாதிரி நான் பேசுற ஆள் இல்லை நான். ஸோ ஆல்வேஸ் டேக் நியூட்ரல் ஸ்டாண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நடக்குதோ அதை நான் சொல்லிடுறேன். தென் யூ இன்டர்பிரட், உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த அக்ரோ கமாடிட்டிஸ் நல்லா சூப்பரா ப்ரொமோட் ஆகுதா? ஓகே ஃபைன். இப்போ தெர் இஸ் அன் ஆக்ட் கால்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மாடிஃபை பண்ண போறாங்க. எதுக்காக மாடிஃபை பண்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான சூழ்நிலையில தட்டுப்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பருப்புலாம் இருக்கும், பருப்புகள்லாம் நிறைய தால் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு சில பெரிய முதலைகள் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் டைகூன்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா போய் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க ஒரு இடத்துல. போய் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பயங்கர பிரைஸ் ஏத்தி விட்டுருவானுங்க. 100 ரூபா நம்மளே பார்த்திருக்கோமே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா இருந்த ஒரு தால் வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் விற்க ஆரம்பிச்சாங்க. ஏன்? என்ன போய் கோடிங் பண்ணி வச்சுப்பாங்க, மொத்தமா ஒரு இடத்துல வந்து போய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப என்ன கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் கொண்டுட்டு வருவாங்க. அதாவது என்ன ஃபார்முலான்னா, ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஆக்சுவலா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வந்து 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 100 ரூபாய்க்கு மாறுது. பயங்கர சடன் சேஞ்ச், 100% சேஞ்ச் ஆயிடுச்சு இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும், இவ்வளவுதான் விற்க முடியும், இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் கொண்டு வராங்க. ஒரு ஸ்டாக் லிமிட் கொண்டுட்டு வராங்க. இப்படி இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனினால அதிகமா ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும். ஒரு பர்டிகுலர் முதல்ல மட்டும் பிடிச்சி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 100 டன்னியோ ஒரு 500 டன்னியோ ஒரு 1000 டன்னியோ ஒரே ஒருத்தன் பிடிச்சி வச்சிருந்தா தான் எல்லா பிரச்சனையும் வரும். அந்த பிரச்சனையே இல்லை இங்க, அந்த பஞ்சாயத்தே கிடையாது இப்போ. சோ இப்போ ஒரே ஒருத்தன் பிடிச்சி வைக்கிறதுக்கு பதிலா உனக்கு மேக்ஸிமம் 50 டன் நீ வாங்கிக்கலாம், அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு மேல வாங்கக்கூடாது. அதுக்கு மேல வாங்கினா சார் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல வாங்கினா கவர்மெண்ட் நோட் பண்ணுவாங்க. சோ ஒரே ஆளு வந்து ஒரு 10 கம்பெனி ஒரு பினாமி கம்பெனி போட்டு வாங்குறான் அப்படின்னா கவர்மெண்ட் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டெஃபினட்டா வந்து கவர்மெண்ட் வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நோட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினட்டா இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரி ஓகே, கண்ட்ரோல் ஆகி என்ன நமக்கு என்ன பிரயோஜனம்? எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கமாடிட்டிஸ் வில் பி அவைலபிள் ஃபார் எக்ஸ்போர்ட். ஒரு ஹோர்டிங்ல இருக்கக்கூடிய இப்ப வந்து ஒரு 1000 டன் அப்படின்னா உங்களுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு இருக்காது. ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அங்க வந்து ஒரு இதுவே இருக்காது. ஆக்சுவலா உங்களுக்கு எந்த கமாடிட்டியுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் கொண்டுட்டு வரும்போது சடனா ஒரு பொருளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கவர்மெண்ட் சட்டன் இன்டர்வியூன் பண்றாங்க. கவர்மெண்ட் எப்படி சார் இன்டர்வியூன் பண்றாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பல காலமா பல வருஷங்களா அவங்க வந்து இன்டர்வியூன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல கமாடிட்டிஸ், எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆனியன், ரைஸ். சோ எப்பயா தட்டுப்பாடு வரும்போது பாத்தீங்கன்னா அரிசி வந்து நீங்க ஏற்றுமதி, அதே மாதிரி நீங்க பருப்புக்கு பாத்துருக்கலாம், ஏற்றுமதி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனியன்ஸ் நம்ம தடை செஞ்சு வச்சிருந்தாங்க, இப்பதான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. 1.5 months முன்னாடிதான் ரிலீஸே பண்ணி விட்டாங்க ஆக்சுவலா. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருந்தாங்க ஆனியனை கூட.
ஸோ நமக்கு தட்டுப்பாடு வரும்போது எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தேர் இஸ் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே இருக்கு அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கு. இதுக்காக மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்குது, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலா எவ்வளவு விளைச்சல் இருக்குது, ஹார்வெஸ்ட் எவ்வளவு ஆகுது, அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அக்ரிகல்ச்சர் எவ்வளவு ஹெக்டேர்ஸ்ல வந்து இது வந்து விளைவிக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு வந்து அவுட்புட் வந்துருக்குது, இப்போ எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, டொமஸ்டிக்ல எவ்வளவு சப்ளை, இது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஒன்று கொண்டு வரதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், கவர்மெண்ட் கொண்டுட்டு வரது ஒரு நல்ல மாற்றம். ஆக்சுவலா இது சேஞ்ச் கொண்டுட்டு வந்து உண்மையிலே இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் போய் சேராது பெனிஃபிட், எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு நான் வந்து 6 மாசத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம போகுது. பருப்பு மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்றேன். 6 மாசத்துக்கு எவனோ ஒருத்தன் பெரிய ஒரு முதல்ல வந்து ஒரு 2000 டன் ஒரு 5000 டன் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டான், ஃபுல்லா வந்து பதுக்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னா நான் எங்க போய் நான் ப்ரொக்யூர் பண்ண முடியாது என்னால. அப்படின்ற பட்சத்துல அப்ப எனக்கு வந்து அந்த 6 மாசத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எனக்கு இல்ல அப்படின்னாக்கா, நார்மல் ட்ரேடர், ஒரு சின்ன ட்ரேடரா வந்து என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நான் என்ன ஆகுவேன்னா, ஐ வில் கிராஜுவலி லூஸ் எவ்ரிதிங். கம்ப்ளீட்டா எனக்கு வந்து எதுவுமே இல்லாம போயிடும், எந்த ஆர்டருமே இல்லாம போயிடும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் கொண்டுட்டு வராங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா எதுன்னு கண்டுபிடி, அதுக்கு ஸ்டாக் லிமிடேஷன் போடு, எவன் வாங்கணும்னா அவன் லிமிடேஷன் போடு, அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணி எவன் ஹோர்டிங் பண்றானோ அவனுக்கு கடுமையான தண்டனை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வெல்கம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அது போக கவர்மெண்ட் வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய விண்டோ, ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் யூனிட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோல்டு செயின், இந்த மாதிரியான அக்ரோ ரிலேட்டடான ஒரு பார்க் ரிலேட்டடான, அதாவது ஒரு அக்ரோ ரிலேட்டடான சின்ன சின்ன என்டிட்டிஸ் லைக் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் இருக்கு. இவங்களை என்கரேஜ் பண்ற விதமா இவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரொபோசலோட வர்றாங்கன்ற பட்சத்துல இவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்க போறாங்க, சப்சிடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்ல சப்சிடி 50%. நீங்க இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு, நீங்க இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறீங்க, ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறீங்க, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகுதுன்னா 5,000 ரூபாய் சப்சிடி, ஸ்ட்ரைட்டாவே சப்சிடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், அதாவது இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இன்னைக்கு வந்து 10% இவங்களுக்கு வந்து ஒரு 8% கொடுப்பாங்க, இல்ல 7% கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு, ஸ்டார்ட் அப் ஸ்கீம்லாம் இருக்குது. பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அலோகேஷன்லாம் இருக்கும், ஃபண்ட் எல்லாம் இருக்கும், பேங்க் கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் ஒரு பெரிய தொல்லை. பேங்க் என்ன எதிர்பார்க்கறான், நீ ஒரு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. எனக்கு நீ காசு கொடுத்தாதையா நான் ஸ்டார்ட் அப்பே பண்ணுவேன் அப்படின்றது ஸ்டார்ட் அப்போட ஸ்டாண்டா இருக்கு. இந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆல்வேஸ் தேர். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல டெஃபினட்டா நம்மளோட பணத்தை போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கு. வேற இப்போதைக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலா பியர் டு பியர் லெண்டிங் இருக்கு, இல்ல ரிலேட்டிவ் ஃபண்டிங், இது 2 தான் இருக்கு. பியர் டு பியர் லெண்டிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்லயே இந்த மாதிரி நிறைய பேர் பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2% வட்டி அந்த மாதிரி. அதே மாதிரி பியர் டு பியர் P2P லெண்டிங் அப்படின்னே ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலா பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏற்பாடு, ஐ மீன் லோன், இட்ஸ் லிட்டரலி லோன். ஆனா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் கேட்கறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குறாங்களான்னா கொடுக்கறது இல்ல. ஸோ யாரும் உங்களை நம்புவாங்க, ரிலேட்டிவ் மட்டும் தான் நம்புவாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, பட் டெஃபினட்டா தட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஆல்ரெடி தோஸ் பீப்புள் ஆர் ஹூ ஆர் ட்ரேடர்ஸ் இன்டு ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஆட்கள். அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும். ஸோ என்னோட கிளாஸ்ல நான் வந்து ஆக்சுவலா நான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, ட்ராக் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுங்க. முதல்ல ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களை மதிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ட்ராக் ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னோட கிளாஸ்ல ரொம்ப டீடைலா நடக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்ட் நீங்க எப்படியாச்சும் ஒண்ணு இல்ல பரவாயில்ல சார் எனக்கே தெரியும்னா நீ கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் முட்டி மோதி ஒரு 5 ஷிப்மெண்ட் 6 ஷிப்மெண்ட் நெட் டு நெட் எந்த ப்ராஃபிட்டுமே கூட இல்லாம கூட நீங்க வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டை நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அந்த கிளைண்ட் மூலமா. ஸோ அது வந்து நீங்க ட்ராக் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து யோசிக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்துல வந்து நீங்க அக்ரோ கமாடிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அக்ரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற கமாடிட்டிஸ் எல்லாம் பெருசா போறது கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எந்த கமாடிட்டிஸ்மே இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் என்னோட அனாலிசிஸ் பொறுத்தவரை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா மூக்கடலை, கொண்டக்கடலை இருக்குல்ல, இந்த கொண்டக்கடலை பாத்தீங்கன்னா இது வரைக்கும்
பெர்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இது வரைக்குமே இந்த கடைசி ஒரு 5-6 வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா பாருங்க. அதுவே ஆக்சுவலா சீசனல் ப்ராடக்ட் தான். நமக்கு வந்து அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு அந்த ஹார்வெஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி. அதுக்கப்புறம் நம்மளே இம்போர்ட்டிங் மார்க்கெட் தான், நிறைய இம்போர்ட் தான். ஆனா இந்த மார்க்கெட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காது, அடிச்சு தள்ளிட்டு இருக்கு. 20% 30% இன்க்ரீஸ்ல போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த அக்ரோ கமாடிட்டிஸை நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸ்பைசஸா இருக்கட்டும், இல்ல எந்த அக்ரோ கமாடிட்டிஸா இருக்கட்டும், இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனுஷன் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ 2010ல நான் போன செமினார்ல சொல்லியிருந்தேன். 2010ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நிறைய ஆன்சைட்டி இருந்துச்சு, நிறைய ஜாப் லாஸ் வந்து வந்தது ஆக்சுவலா, எஸ்பெஷலி ஐடி செக்டர்ல. இந்த ஜாப் லாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் வரும்போது உனக்கு ஆன்சைட்டி வரும். ஆன்சைட்டில வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அதிகமா சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, இல்ல இனிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆன்சைட்டி வந்தா மனுஷன் வந்து அதை சாப்பிடணும்னா ஓகே. சோ இந்த ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம்ல இந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட அனாலிசிஸ் தான். நான் ஒரு பெரிய ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எட்டின மூளை பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அனலைஸ் பண்ற வரைக்கும் நான் சொல்றேன், அக்ரோ கமாடிட்டி இஸ் பெர்ஃபார்மிங் பியூட்டிஃபுல்லி வெல்ங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் பேங்க். ஆக்சுவலா இந்த மாதிரியான சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மூக்க நுழைப்பாங்க. மூக்க நுழைச்சு என்ன எக்கனாமி சரி பண்ணணுமே, லிக்விடிட்டி இல்லாம இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான் ஆனா பணம் வரலன்னா அங்க சேல்ஸ் ஆகல, வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலும், இந்தியா மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே வேலை வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ளீட் எக்கனாமி உலகம் ஃபுல்லாமே இழந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு 10 சாக்லேட் வாங்குற இடத்துல, இல்ல ஒரு 10 கிலோ அரிசி வாங்குற இடத்துல, அரிசியை விட்டுடுங்க, ஒரு 10 சோப் வாங்குற இடத்துல, நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஒரு 5 சோப் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு. இப்ப என்ன பண்ணுவோம், 2.5 சோப்னு வாங்குவோம். குறைப்போம்ல நேச்சுரலா நம்ம அதாவது இந்த எசென்சியல் கமாடிட்டிஸை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் நம்ம குறைப்போம். சென்ட் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 2 மாசம் வீட்டுல இருக்கும்போது சென்ட் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. வெளியில போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப சென்ட்டோட சேல்ஸ் எப்படி இருக்கும், குறைஞ்சிருக்கும். தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி அதர் தன் எசென்சியல் கமாடிட்டிஸ் எல்லாத்துக்குமே குறையும் ஆக்சுவலா. இந்த டைம்ல குறையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட பையர் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்க மாட்டான் அதிகமா. ஏன்னா அவனுக்கு வாங்கினாதானே அவன் கொடுப்பான். இப்ப கார்மெண்ட்ஸ்ல கம்ப்ளீட்டா டவுன், கார்மெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லாம போச்சு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் கார்மெண்ட்ஸ்ல பண்றேன். கார்மெண்ட்ஸ் நான் முன்னாடி இருந்தே சொல்றேன், கார்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க, அது சேச்சுரேட்டட் லெவலுக்கு போயிடுச்சு. அப்படியே கார்மெண்ட்ஸ் எடுத்தா there are some tricks to do. கார்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க, லெதர் எடுக்காதீங்க, அதெல்லாம் அவுட் ஆஃப் இது ஆக்சுவலா. அதுல பெரிய லாஜிக் இருக்கு. நான் புரிஞ்சதுனால சொல்றேன், இது எடுக்காதீங்க. நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன், கார்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே, சோ எல்லாமே இப்போ குறைஞ்சிருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சிருப்போம். ஸோ லோன் வாங்கி வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இவனால இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி எப்படி மார்க்கெட்ல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா வந்து லோன் எடுக்க செய்வாங்க. நம்மள லோனை வந்து எப்படி எடுக்க செய்வாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சு விட்டுவாங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் கால் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் படிங்க, சிம்பிளா சொல்றேன். இருந்தாலும் ரெப்போ ரேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆர்பிஐ வந்து அடுத்தவங்களுக்கு லோன் கொடுக்கும், அதாவது பேங்க்கு லோன் கொடுக்கும், ஒரு கம்மியான ரேட்ல வந்து ஒரு லோன் கொடுக்கும். ஸோ இந்த ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சுரலா பேங்க் வந்து அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல வந்து அதிகமா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. இட்ஸ் அ இண்டிகேஷன். ரெப்போ ரேட் குறைஞ்சிருக்குன்னா இட்ஸ் இண்டிகேஷன் லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆக போகுது. இப்ப யாரும் வீடு வாங்க போறது இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டவுனு, வீடு வாங்கலையா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டவுனு. ஸோ ஒன்னு லிங்க் ஆயிருக்கு. ஸோ ஓகே, அப்ப இந்த லிக்விடிட்டி எதுக்கு சார் யூஸ் ஆக போகுது? ஸோ ஃபார் ஷுர் வந்து பாத்தீங்கன்னா, பல இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், பல இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வந்து டு மேனேஜ் த சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்காக தான் பண்ணுவாங்க. ஆனால் அக்ரோ கமாடிட்டிஸ் மட்டும்தான், அக்ரோ கமாடிட்டிஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ், எல்லா ரிலேட்டட் அக்ரோ கமாடிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, அக்ரோ கமாடிட்டிஸ்ல எக்ஸ்போர்ட்
ஃபிளைட் விடுறவன் இல்ல அக்ரோ கமாடிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ் ட்ரேட் பண்றவன் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு லாபகரமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். அக்ரோ கமாடிட்டிஸ் கிளியரன்ஸ் பண்றவன் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் அக்ரோ கமாடிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபகரமாக ஒரு ஓடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ உருவாயிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து அவங்களுக்கு தான் போய் வந்து ஹெல்ப் பண்ணவும் போகுது. ஸோ லோனும் வந்து ஈஸியா, அதாவது இந்த ஈஸின்னு சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு சீப் ரேட்ல கிடைக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் சப் என்னென்ன சார் நமக்கு பெனிஃபிட் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ நமக்கு சீப் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த ஆர்பிஐ எடுத்துக்கூடிய மெஷர்மெண்ட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐ உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அன் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து சென்ட்ரல் பேங்க், அவங்க கம்ப்ளீட்டா வந்து எக்கனாமி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அது லிக்விடிட்டி கொடுக்கறதா எடுக்கிறதா அப்படின்னு பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கே வந்து ஒரு சில பேங்க் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ல வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. யூஸ்வலா ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 இயர் தான் இருக்கும். பேங்க் தான் எக்ஸிம் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ 1 இயர் தான். 1 இயர் இன்னைக்கு வந்து 15 மாசம் வாங்கிக்கன்றான், எக்ஸ்ட்ரா 3 மாசத்துக்கு வாங்கிக்கங்கிறான். ஏன்னா இவனால வந்து சமாளிக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு மொரட்டோரியம் கொடுக்குறாங்க, பிரின்சிபலுக்கும் மொரட்டோரியம் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ மொரட்டோரியம்ல இருக்குது பிரின்சிபலும், மொரட்டோரியம் கொடுக்குறாங்க. மொரட்டோரியம்னா என்னன்னா எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட், ஒரு இன்னொரு கேப் கொடுக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3 மாசம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 மாசம். இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோம் லோன் வாங்கினவன், பர்சனல் கார் லோன் வாங்குறவங்க கூட மொரட்டோரியம் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸம்ஷன் ஒரு 3 மாசம் கழிச்சு கட்டிக்கும். நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, வட்டிக்கு மேல வட்டி. ஆனா இன் பிரின்சிபல்ல மொரட்டோரியம் வந்து பாத்தீங்கன்னா தட்ஸ் அ வெல்கம். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துல கட்ட வேண்டியது எனக்கு வந்து ஒரு பேர்டன் இருக்காது. ஒரு 6 மாசம் தள்ளி கட்டுறேன்னா ஒரு பேர்டன் இருக்காது. அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் உழுகிறதா செய்யுது, அது ஒன்றும் மாற்றம் இல்ல. இந்த மாதிரியான ஒரு மெஷர் வந்து இன்னைக்கு வந்து ஆர்பிஐ வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்பிஐ பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் விஷயம் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மூவ்ஸும் சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில யூ டோன்ட் டச் எனி ப்ராடக்ட் அதர் தன் அக்ரோ. இஃப் யூ ஆர் வெரி நியூ, எனக்கு வந்து நான் புதுசு சார், ரொம்ப புதுசு, நான் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு, நான் இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ல நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, அயன் ஸ்டீல் ரிலேட்டட் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனா அது எல்லாமே நான் ஏன் இங்க சொல்றேன்னா எல்லாமே சொதப்பு. இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் சொல்றேன். இப்போ வந்து அது சரியான சூழ்நிலை இல்ல, பிரச்சனைகள் இருக்குது ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து யூ நீட் நாட் டு ஃபோக்கஸ் ஆன் சச் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படியே பண்றதா இருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். ஓகே, இது வந்து நான் ரொம்ப சொல்லிடுறேன் இந்த மீட்டிங் மூலமா. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆக்சுவலா இனிஷியலா நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். நான் எதுக்காக இந்த ஃப்ரீ செமினார் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றேன்னாக்கா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட பேசணும் எனக்கு, நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில நீங்க வந்து மனசை தளர விடாதீங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் டெஸ்டிங் டைம் கிடையாது, உங்களுக்கான டெஸ்டிங் டைம் மட்டும் கிடையாது. இது வந்து அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி எல்லாருமே, உலகத்துல எல்லாருக்குமே டெஸ்டிங் டைம் தான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் மட்டும் இல்ல, எல்லாமே சஃபர் ஆயிட்டு இருக்கு. டொமஸ்டிக் பிசினஸ் சஃபர் ஆயிட்டு இருக்கு, எல்லா பிசினஸ்மே சஃபர் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஐட்டம்ஸ். இப்போ டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ், டெலிவரி பண்ணக்கூடியவங்க சார் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல பயம் இருக்குது. ஆக்சுவலா வீட்டுக்கு வந்து எவனா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இது இருக்கு. இப்ப சென்னையில எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட், டெலிவரி மார்க்கெட். இதே இது உங்க ஊர்ல இல்ல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்க, ஈரோட்லயோ இல்ல சேலம்லயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கீங்க, வேற டெலிவரி ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா டொமஸ்டிக் டெலிவரி பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரோ ரிலேட்டட் கமாடிட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான சர்வீஸ் ஒன்றும் இல்ல, நீங்க புரோக்கரா இருக்கலாம். நீங்க எதுவும் லாரி எல்லாம் வாங்க சொல்லலாம் அவங்களை, புரோக்கரா இருக்கலாம். இல்ல ஒரு ஆளை நீங்க பார்ட் டைம் வேலை பார்த்து வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணி டோர் டெலிவரி பண்ணலாம். அழகா நீங்க இ காமர்ஸ் மூலமா அழகா நீங்க வந்து டெலிவரிஸ் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லி ஒர்க் இன் திஸ் சிச்சுவேஷன். சூப்பரான சிச்சுவேஷன் இது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு பணம் பண்ணணும், இதுதான் சிச்சுவேஷன். ஒரு ஸ்டூடெண்ட், ஆக்சுவலா நல்ல ஸ்டூடெண்ட், மிஸ்டர் உதய்னு சொல்லிட்டு, அவர் வந்து இஸ் அ பிசினஸ் மேன், கம்ப்ளீட்டா இஸ் பிசினஸ் மேன். இந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோயம்பேடுல இருந்து அவர் வந்து காய்கறி வாங்கி he made a profit of 50,000 rupees. ஆக்சுவலா என்கிட்ட ஷேர் பண்ணாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது. இந்த சிச்சுவேஷனை மிஸ்யூஸ் பண்ணாம நல்ல விதமா யூஸ் பண்ணி கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காரு. அவரு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்காரு, ரிஸ்க் எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காரு. he made a profit. ஓகே ஃபைன்.
ஒரு பக்கம் அது ப்ராஃபிட்டா இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் ஐ மீன் அவர் கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காரு, ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதே சூழ்நிலை தான் உலகம் ஃபுல்லா, ஐயோ எனக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தா போதுண்டா பல நாடுகள் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. மால்டீவ்ஸா இருக்கட்டும், இல்ல மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும். சிங்கப்பூர் கூட பரவாயில்ல. சிங்கப்பூருக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பேங்காக்ல இருந்து அவங்க ரோட் வழியாவே வந்துருது அப்படிங்கிறாங்க. அண்ட் பிளஸ் பல மார்க்கெட்ல இருந்து அங்க வந்து குமியறனால உங்களுக்கு வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட ஸ்டில் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருச்சியில இருந்து போயிட்டு இருக்கு. ஃபுல் ஃபிளைட் புக் ஆகி ஸ்பைஸ் ஜெட் அந்த மாதிரி முழு ஃபிளைட்டை புக் ஆகி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பெரிஷபிள் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சிங்கப்பூருக்கும் போயிட்டு இருக்கு, பல நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. குவைத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. ஐ திங்க் 28ல இருந்து ஓப்பன் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் ஃப்ரம் டுடே ஆர் டுமாரோ ஓப்பன் ஆகவும் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ஸுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதாச்சும் பெரிஷபிள் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஆஸ்கிங் மீ டவுட்ஸ் வயா மெயில்ஸ் ஆல்சோ. ஸோ அதையும் நான் அட்ரஸ் பண்ணலான் இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரீ செமினார் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலரா கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலரா கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன். கலந்துக்கங்க. ஒரு சில டைம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. ஏன் வருதுன்னு எனக்குமே தெரியல, வருது. ஐ ட்ரை டு மேனேஜ் தி சிச்சுவேஷன். ஸோ கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ இல்ல பல இடங்கள்ல அவைலபிளான இன்ஃபர்மேஷன்ஸோ வச்சு நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணிட்டே இருக்கு. இட்ஸ் ரைட் சிச்சுவேஷன் ஃபார் லேர்னிங். நல்ல ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை, நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுக்கான சூழ்நிலை, பொறுமையா நீங்க எழுதுறதுக்கான சூழ்நிலை. வேணா எல்லாமே டவுன் ஆயிருக்குது. இப்போ மத்தவங்களும் நீங்களும் ஈக்குவல் தான். பெரிய ட்ரேடர், அதாவது இதுலயே தேர்ந்தெடுத்த ட்ரேடரும் நீங்களும் ஈக்குவலா தான் இருக்கீங்க. அவனுக்கும் ஒரே காஸ்டிங் தான், உங்களுக்கும் ஒரே காஸ்டிங் தான் வரும். ஸோ அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கு இப்போ நமக்கு. ஸோ யூ ஆர் ஈக்குவலன் டு எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் அட்ரஸ் பண்றேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ இந்த சுச்சுவேஷன்ல சார் கேன் ஐ டூ எக்ஸ்போர்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ்? என்கிட்ட வந்து 65,000 சேவிங்ஸ் இருக்கு. 65,000 தான் அவர்கிட்ட இருக்குதான் சேவிங்ஸ். என்னால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா சார்? இதை வச்சுட்டு இந்த 65,000 வச்சுட்டு நான் என்னால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் ஆக்சுவலா வந்து இந்த பெரிஷபிள் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். எந்த பெரிஷபிள் இம்போர்ட்டர்ஸும் சரி, இந்த சூழ்நிலையில, பொதுவான சூழ்நிலையில, அதர் தன் கொரோனா சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட், அதாவது ஒரு சர்டன் லேக்ஸ், 5 lakhs 10 lakhs கமிட்மெண்ட் வந்து உங்க பையர் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பான். அதாவது நீங்க வந்து ஒரு நாள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே இல்ல அன்னைக்கே வந்து உங்களுக்கு போட்டு விடுறதோ இல்ல அட்வான்ஸ் பேமெண்ட்ல பண்றதோ சாத்தியமான ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸ் கிடையாது பெரிஷபிள்ல. 199 பேர் அந்த மாதிரியான பேமெண்ட் டேர்ம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பெரிஷபிள் ஐட்டம்ஸுக்கு அந்த மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸே ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, பெரிய ரிஸ்க் இருக்கு. இப்ப நீங்க அனுப்பக்கூடிய பெரிஷபிள் ஐட்டம்ஸ் வந்து ஏர்லைன்ஸ் டிலே பண்ணிட்டான், ஃபுல்லா டிலே பண்ணணும்னா, இப்ப எனக்கு நடந்ததும் அப்படிதான். 3 நாள் டிலே பண்ணி கொண்டுட்டு போறாங்க ஏர்லைன்ஸ். கொண்டு போகும்போது உள்ள இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் அழுகி போயிடுது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் அவன் என்ன பண்ணுவான்? பையரு அவன் காசு கொடுத்துறான் உங்களுக்கு அட்வான்ஸா, அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பிளஸ் வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பெரிய எக்ஸ்பர்டைஸும் இருக்காது. பெரிஷபிள் ஹேண்டில் பண்றதுக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் தேவை. இன்னைக்கு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, நீங்க கோயம்பேடுல போங்க எடுங்க அனுப்பிச்சிடலாம் அப்படின்லாம் அப்படி பண்ணவே முடியாது. நான் பெரிஷபிள்ல ஊறி போன ஆளுங்க சொல்றேன். டெஃபினட்டா முடியாது. அந்த மாதிரி பெரிஷபிள்ல 15-20 வருஷம் பண்றவங்க கூட மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு லாஸ் வரதான் செய்யுது. ஆனா வந்து அவங்க 100 எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு லாஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, மேனேஜ் ஆயிடுது. ஓகே, ஒரு லாஸ் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு மேனேஜ் அவுட் ஆயிடுது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் லாஸ், உங்களுக்கு தெரியாம. ஸோ அதனால இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் யாரோ சொல்றாங்க 65,000 நான் கையில வச்சிருக்கேன், ஒரு டைம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஓகே. இந்த சூழ்நிலையில டெஃபினட்டா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போற ஆட்களும் இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா கையில வச்சிருக்கீங்களா, வெஜிடபிள்ஸ் பண்ணலாம், அவன்கிட்ட எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் குடுறானே நீங்க கேட்டே வாங்கலாம். அவன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா பொதுவான சூழ்நிலையில சமயங்கள்ல அவன் ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்ப்பான். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உங்க கையில இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். பில் டு பில் கொடுக்குறேன், 1 வாரம் கழிச்சு கொடுக்குறேன், ஸோ 1 வீக் வந்து எனக்கு கிரெடிட் கொடு, இப்படிதான் கேட்பாங்க. ஆக்சுவலா கிரெடிட் வந்து இஸ் ஆல் மெஷர்ட் இன் போத் வேஸ். ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 days 6 days அந்த மாதிரி கிரெடிட் கேட்பாங்க, இல்ல பில் டு பில் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 10 lakhs வரைக்கும், அவனுக்கு 10 lakhs பில் ஆகிற வரைக்கும் அவன் வந்து கொடுக்க மாட்டான். ஸோ பெரிஷபிள் ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலை ஒர்க் ஆகும்.
ரெகுலரான சூழ்நிலை ஒர்க் ஆகாது. அட்வான்ஸ் கிடைக்குமான கிடைக்காது, மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல கிடைக்காது. ரொம்ப நல்ல பையர்ஸ், எனக்கு தெரிஞ்ச நல்ல பையர் இருக்காங்க, ஒரு சில பையர்ஸ். அவங்க ரொம்ப நல்ல பையர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாள் கொடுப்பாங்க. இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த நாள் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரேர். மேபி ஒரு 100ல ஒரு ஆள் இருப்பான், 1% இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா வாங்கிட்டு வித்துட்டு அடுத்த நாளே கொடுப்பான். ஆனா வந்து தரமாட்டு ரேட்டு கேட்பான். லைக் இப்போ வந்து இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியதே மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபா 1500 இருக்கும். எல்லாம் போக ஒரு 1000 ரூபா 1500 உங்களால சம்பாதிக்க முடியும், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரியான பையர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப ஊறி போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 1 அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, ரொம்ப 1% தான் இருக்காங்க. 99 பேர் உங்கள்ட்ட கிரெடிட் தான் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த 65,000 ரூபா வச்சுட்டு நம்ம பண்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த சூழ்நிலை பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் கரி லீவ்ஸ், அதாவது இந்த கருவேப்பிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அதாவது நீங்க எங்க பாத்துட்டு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கரி லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த வெஜிடபிள் ஐட்டம்ஸோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஒரு 10 ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்டா போகும். வெங்காயத்தாக்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஒரு பாக்ஸ் போகும், அவ்வளவுதான். அது மட்டும் தனியா வந்து கேட்கற மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியல. ஆக்சுவலா அந்த மாதிரி அது எனக்கு கரி லீவ்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து கருவேப்பிலை மட்டும் கொடுங்க அப்படின்னு யாரா கேட்கற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆக்சுவலா. ஸோ அதனால நீங்க இந்த கரி லீவ்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஆக்சுவலா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே. அண்டர் இன்வாய்சிங் அண்ட் ஓவர் இன்வாய்சிங். இந்த அண்டர் இன்வாய்சிங் அப்படின்றது நான் வெஹிமெண்டா அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. அண்டர் இன்வாய்சிங் என்ன, இப்போ வந்து 1000 ரூபாய் பொருளை நீங்க வீம்புக்குனே வந்து 900 ரூபான்னு போடுறது. காரணம் என்னன்னா உங்களோட பையர் கேட்பான், எனக்கு அண்டர் இன்வாய்ஸ் பண்ணி கொடு, என்னோட இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்காக என்னோட அண்டர் இன்வாய்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது பண்ணாதீங்க. ஓவர் இன்வாய்ஸ் பண்றதும் அண்டர் இன்வாய்ஸ் பண்றதும் லீகலி இல்லீகல். ஆக்சுவலா இட்ஸ் இல்லீகல். பிளஸ் கஸ்டம்ஸ் வில் பி வாட்சிங் யூ. 5 வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவை பிடிப்பட்டீங்கன்னா 5 வருஷத்துடைய கம்ப்ளீட் ஷிப்மெண்ட்ஸ் எடுத்து உங்களை நோண்டி கம்ப்ளீட்டா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்கீங்களோ இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வாங்குவாங்க. பினால்டி பிளஸ் ஜெயில் டர்ம்ஸ் ஆல்சோ கேன் பி இம்போஸ்ட் அப்பான் யூ. அதனால அண்டர் இன்வாய்சிங் ஓவர் இன்வாய்சிங் பண்ணாதீங்க. இட் இஸ் இல்லீகல். அண்டர் இன்வாய்சிங் உங்க பையர் கேட்கறான்னா இல்ல நான் என் ப்ராஃபிட்ல வேணா நான் கம்மி பண்ணிக்கிறேன், அண்டர் இன்வாய்சிங் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் வந்து எத்திக்கலா தான் ஆளுன்னு ப்ரூவ் பண்ணுங்க அவனுக்கு. ஆக்சுவலா நான் எத்திக்கலா தான் இருப்பேன், லீகலா தான் இருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐ எம் ஒர்க்கிங் அப்ராட், ஐ வாண்ட் டு லீவ் த ஜாப் அண்ட் செட்டில் இன் இந்தியா, கேன் ஐ ஸ்டார்ட் அண்ட் டூ எக்ஸ்போர்ட் பிசினஸ் வித்தின் 3 months டைம்? என்ன கேட்கிறாருன்னா ரொம்ப அருமையான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறதான். சார் நான் வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இங்க ஜாபை விட்டுட்டு வந்து இந்தியாவில செட்டில் ஆக போறேன், எனக்கு வந்து 3 மாசத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா இது ஒரு விஷயம் நான் சொல்றேன், எக்ஸ்போர்ட் பிசினஸ் இஸ் நாட் அ குவிக் மணிங்க. இமீடியட்டா வந்து எனக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்டர் கிடையாது எக்ஸ்போர்ட். ஆக்சுவலா இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து நான் இந்த ஷேர் மார்க்கெட்ல சொல்லுவாங்கல்ல இன்ட்ராடே ட்ரேடிங், ஒரே நாள்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலா இப்ப நீங்க பண்றீங்கன்னா உங்க பசங்க பண்ணுவாங்க, இல்ல உங்களுக்கு பசங்க இல்லைன்னா உங்க மருமகன் பண்ணுவான், இல்ல உங்க பொண்ணு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லாங் டேர்மா வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல என்னைக்குமே வாய்ப்பு இருந்துட்டே தான் இருக்கும். இது அழியக்கூடிய ஒரு ஃபீல்டா கிடையவே கிடையாது. ஒரு நாட்டுல இருக்கிறது இன்னொரு நாட்டுக்கு இல்ல. அந்த கொண்டைக்கல்லே எடுத்துக்கோங்க, நமக்கு இங்க விளையிறது எவ்வளோ, இங்க விளையிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மாசத்துக்கு வருமா ஜிம்ஜி போனா பாக்கி 8 மாசத்துக்கு எங்க போவீங்க? இன்னொரு நாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றீங்க, இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து கனடால இருந்து இம்போர்ட் பண்றீங்க, யுக்ரைன்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க, இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றீங்க. சோ நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நம்ம இன்னொரு இடத்துல இம்போர்ட் பண்ணி தான் வேற வழி கிடையாது நமக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்மா நீங்க பார்க்கணுமே ஒழிய ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம். 20 வருஷத்துக்கு நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ள என்ட்ரானா என்ட்ரா ஆகுங்க. இல்ல அப்படின்னா ஷார்ட் டேர்ம், இது வந்து குவிக் மணி, இமீடியட்டா பிசினஸ் கிடைச்சிரும், இமீடியட்டா நம்ம வந்து அமௌண்ட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து லாங் டேர்ம், லாங்கா நிறைய போராட வேண்டியது இருக்கும். இதுல போராட்டம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களை ஆசையை தூண்டி விடுற ஆள் நான் இல்லைங்க. மத்தவங்க மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். உங்களை ஆசையை தூண்டி விட்டு என்னோட டியூஷனுக்கு வா, என்னோட சென்டருக்கு வா, என்னோட கோர்ஸ்ல வா, இந்த ஆள் நான் கிடையாது. உண்மை ஏதோ அதை நான் சொல்லிடுவேன், இதுதான் என் உண்மை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இதுதான் உண்மை, இது பொய் இப்படிங்கறத நான் வந்து புட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கிறது உங்களோட இஷ்டம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஜாபை விட்டுட்டு வர்றது இஸ் நாட் அட்வைசபிள். ஒருவேளை உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ராட்ல, அங்க ஒரு பையரை செட் பண்ணிட்டு வந்தீங்களா, சந்தோஷம்.
பையரை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அங்க ஒரு பையர் நீங்க இருக்கும் போதே அங்கேயே ஒரு பையர் பிடிச்சிட்டு வந்து நீங்க இங்க இருக்கும் போதே ஒரு 2-3 ட்ரையல் ஷிப்மெண்ட் ஐஇசி எடுத்து அவருக்கு பண்ணி அங்க இருக்கும் போதே நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கான், அங்க பையர் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க தாராளமா அப்படி பண்ணலாமே. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டிலேயே உட்காந்துட்டு நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலாமே. அங்க நீங்க வாங்கி எவன்ட்ட லைசன்ஸ் இருக்கோ அவன்கிட்ட நீங்க இது பண்ணலாமே, புரோக்கரேஜ் வேலை பண்ணலாமே, நிறைய வேலை பண்ணலாமே. எதுக்கு நீங்க ஜாப் மட்டும் நீங்க நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதுக்காக எடுத்தும் கவுத்தும் வந்துட்டு 3 மாசத்துல நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன்னு என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் என்னால சொல்லித்தர முடியும், இவ்வளவு ஒர்க் இருக்கு. என்னோட கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10 டே கிளாஸா இருக்கட்டும், இல்ல இந்த 8 வீக்கெண்ட் கிளாஸஸா இருக்கட்டும், எக்ஸசைஸ் கொடுப்பேன். ஆனா நான் பாக்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஜென்யூனா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸும் வராங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 50% நான் சொன்ன எக்ஸசைஸ் அப்படியே எக்ஸாக்டா சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. ஸோ பாக்கி பேர் செய்யறதே இல்லை. எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, சார் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்க. நீங்க நிறைய வேலை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நிறைய வந்து கிரவுண்ட் ஒர்க் இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். மத்தவங்க சொல்ற மாதிரி குவிக் மணி இப்படி சும்மா எடுத்து மாத்தி விட்டா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னா எவனா சொன்னா நம்பாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா நான் பல தடவை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்து இட்ஸ் ஆல் அப் டு யூங்க. ஸோ யூ கேன் செக் த ஜெனுனிட்டி. நீங்க கிராஸ் செக் பண்ணீங்க, மார்க்கெட்ல எவன் பண்ணிட்டு இருக்கானோ அவங்களை கிராஸ் செக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட சொல்லி கொடுக்காத ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் பண்றாங்க, ஆனா சொல்லி தர மாட்டேன்றான். நான் எல்லா ட்ரிக்ஸும் சொல்லி தரேன்றேன், ஆனா நான் சொல்றதை நம்புங்க. ஆக்சுவலா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னா நாட் பாசிபிள் அட் ஆல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஒரு லாங் டேர்மா நீங்க யோசிச்சு பாருங்க. சூப்பரான பிசினஸ் லாங் டேர்மா யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா இது உள்ள பூந்து நீங்க எல்லாத்தையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் தேவையே பட மாட்டேன் உங்களுக்கு. உனக்கு என்ன, நீ என்னடா எனக்கு சொல்லி தருது, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரொம்ப இன்டெப்தா நீங்க போகணும். அதுதான் என்னோட ஆசையே. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல இன்டெப்தா போனா ட்ரேடர்ஸ் மட்டும் தான் சாதிச்சிருக்காங்க. நான் வந்து பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஏன்னா டெய்லி நான் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆள். சரிங்களா? கஸ்டம்ஸ் கேஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை ஃபார்வர்டிங்ல ஒர்க் பண்ணிருப்பேன், லைசன்ஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை எக்ஸ்போர்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆள். நான் சொல்றேன், நம்புங்க. லாங் டேர்மா யோசிச்சு பாருங்க. சூப்பரான பிசினஸ். ஷார்ட் டேர்மா சூப்பரான பிசினஸை விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈஸியா உங்களால பண்ணிட முடியும். 1 லேக்ல பண்ண முடியுமா சார்? ஒரு வீடியோ எல்லாம் போட்டுறீங்களே, பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்பயும் நான் அதான் சொல்றேன், பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு, பிளஸ் அதோட சேர்த்து இந்த 1 லேக்குள்ள பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன் தனியா. ஸோ பட் லெட் மீ பி சைலண்ட் ஆன் தட். ஏன்னா வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன். கொஞ்சம் காத்துருங்க. டெஃபினட்டா வந்து கெட் பேக் டு. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அதுல அந்த புக்கை படிச்சா கிளாரிஃபை ஆகும் நினைக்கிறேன். ஓகே. கேன் வி இன்வாய்ஸ் இன் ருபீஸ்? நான் இதை இப்போதைக்கு அட்ரஸ் பண்ண விரும்பல. டெஃபினட்டா யூ கேன் இன்வாய்ஸ் இன் ருபீஸ். நீங்க பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இன்வாய்ஸ் அதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஜிஎஃப்டி போட்டிருக்காங்க, அவ்வளவு. எக்ஸ் ஒர்க் ஷிப்மெண்ட் மீன் எக்ஸ்போர்ட்ஸ். டெஃபினட்டா இது இப்போதைக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல. ஆனா எக்ஸ் ஒர்க் ஷிப்மெண்ட்னா எக்ஸ்போர்ட்ஸ் தாங்க. டிக்கெட் டு அட்டன் கிளாஸ் இது சூப்பரான கொஸ்டின் சார். நான் உங்கள்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாதான் உங்கள்கிட்ட டச்ல இருக்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான ஆப்ளிகேஷனும் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வச்சுக்கிறதே இல்லை. நீ என்கிட்ட காசு கொடுத்தாதான் நான் உங்களோட நண்பரா இல்ல. நீங்க என்கிட்ட நல்ல விதமா அப்ரோச் பண்ணுங்க, பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. யூ கேன் ஆல்வேஸ் பி இன் டச் வித் மீ. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது பேசிக்கா. பட் அதர்வைஸ் வந்து ஒரு சில பேர் வந்து வந்தவனுமே கேட்பாங்க, சார் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நான் சொல்வேன், நீங்க வேணா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நான் அதுல சொல்லித்தரேன்னு சொல்லுவேன். பட் அதர்வைஸ் நீங்க வந்து நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்க ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஹவு டு கோட் என்கொயரி? ஹவு மச் பர்சன்டேஜ் ஷுட் ஐ அலோகேட் டு ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ்? ஹவு மச் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் நார்மல் இன் எக்ஸ்போர்ட்ஸ்? ரொம்ப வியர்டான ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு என்கொயரி எப்படி கோட் பண்றது? இந்த என்கொயரி கோட் பண்றதுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 5 days கிளாஸ் எடுப்பேன். இந்த 5 days கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்கொயரி எப்படி நீங்க கோட் பண்றதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களே பண்ணுவீங்க. ஆக்சுவலா அந்த எக்ஸசைஸும் உங்களை பண்ண வைப்பேன். ஆக்சுவலா ஹவு மச் பர்சன்டேஜ் ஷுட் ஐ அலோகேட் டு ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ்? இது எப்படி நான் சொல்றது? ஃப்ரைட் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுங்க. நீங்க அதாவது ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நீங்க கேட்டதுனால தப்பு இல்லை. அந்த ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபைன். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க. நான் என்னோட கிளாஸஸ்ல சொல்லி தரேன். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். என்னோட காஸ்டிங்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ல நான் இதை கம்ப்ளீட்டா அதை நடப்பேன். அதர்வைஸ் வந்து பர்சன்டேஜ் கணக்குலாம் நான் ஃப்ரைட் இன்சூரன்ஸ்லாம் அலோகேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஹவு மச் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இஸ் நார்மல்? அதாவது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் நெட் டு நெட் ஜீரோல கூட எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க.
எனக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைச்சா போதும், இன்சென்டிவ்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு ஜீரோல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 35%ல இருந்து 100% வரை எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஃபிட் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கு. எல்லாமே என்னோட லைவா கேஸ் ஸ்டடிஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன். 2 விதமான ஆட்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராடக்ட் யூலி. அது உங்க பையர் பொறுத்தது ஆக்சுவலா. வேர் டு கெட் RCMC சர்டிபிகேட். RCMC சர்டிபிகேட் வந்து ப்ரொமோஷன் கவுன்சில் ஆர் கமாடிட்டி போர்ட்ஸ், அவங்கள்ட்ட தான் வந்து RCMC சர்டிபிகேட் கிடைக்கும். Should I advertise in B2B website so that foreign buyers can see? இது வந்து ரொம்ப வேகான ஒரு விஷயங்க. யாரோ உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறான்னு தெரியல. Should I advertise in B2B? B2B வெப்சைட்ஸ்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா ஃபாரின் பையர்ஸ் உங்களை பார்த்து வந்து கிடையாது. ஆக்சுவலா அந்த மாதிரி நடக்காது. B2B வெப்சைட்ல போனவங்க எல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 30% ஜெயிப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது என்னோட கிளாஸ்ல சொல்லி தர முடியும். ஒரு விஷயம் நான் தவறா நினைச்சுக்காதீங்க, கிளாஸ்ல தான் சொல்லி தர முடியும் அப்படின்னு நான் சொல்றதுனால, அதாவது நான் என்னோட பேட் கோர்ஸ்ல இருக்கிறத நான் இங்க என்னால டீச் பண்ண முடியாது. இங்க டீச் பண்றது நான் பேட் கோர்ஸ்ல டீச் பண்றது, இது ரெண்டுமே வேற வேற. ஸோ இதை நான் அங்கதான் நடத்துறேன் ஆக்சுவலா. ஸோ ஷுட் பி அப்ரோச் ஆடிட்டர்ஸ் ஃபார் அப்ளைங் IEC அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ ஷுட் பி அப்ரோச் ஆடிட்டர்ஸ்னா தேவையில்லை. IEC அப்ளை பண்றதுக்கு எதுக்கு ஆடிட்டர்ஸ்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிக்கு IEC அப்ளை பண்ணி என்னோட கம்பெனிஸ்க்கு. அது எதுக்குமே வந்து இது கிடையாது ஆக்சுவலா. நான் யாருக்கும் எந்த ஆடிட்டர்லாம் போல, நானே தனியா பண்ணிட்டேன். டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு ஆடிட்டர் நீங்க போகலாம், இல்ல தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரிக்வயர்ட் ஃபார் IEC அப்ளிகேஷன்னா தேவையில்லை. டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவையில்லை, IEC அப்ளிகேஷன் தேவையில்லை. ஓகே. பிசினஸ் அட்டிடியூட்னு சொல்லிருக்கீங்க இன்டர்வியூல, அதை பத்தி சொல்லுங்க. பிசினஸ் அட்டிடியூட் வேணும்னு சொல்லி நான் புதிய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், அதை பத்தி கேட்டிருக்காங்க. என்னன்னா பிசினஸ் அட்டிடியூட்னா என்னன்னா வின்-வின் சிச்சுவேஷன். நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன், நீங்க எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தாங்க அந்த பிசினஸ் அட்டிடியூடுங்கிறது. இப்போ ஒன்னும் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஆக்சுவலா, நான் ஸ்டன் ஆகி போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு கேள்வியை என்னோட 5 வருஷம் நான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். 5 வருஷத்துல நான் எங்கேயுமே நான் கேட்டதே கிடையாது. 5 வருஷம் ட்ரைனிங் இங்க மட்டும் பண்ணலங்க, பெங்களூர், மும்பைல கூட நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதே இல்லை. என்ன ஒரு கேள்வி கேட்டாருன்னா என்னைய பார்த்து, அதாவது நீங்க எனக்கு வந்து ஆர்டர் எடுத்து கொடுங்க, நான் ஆர்டர் எடுத்து கொடுங்க, அவருக்கு அட்வான்ஸ்ல ஆர்டர் எடுத்து கொடுங்க, 100% எனக்கு அட்வான்ஸ் பே பண்ற மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்து கொடுங்க. அப்படி 100% எடுத்து கொடுக்குற மாதிரி அட்வான்ஸ் வர மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 5% கமிஷன் பே பண்றேன். எப்படியாப்பட்ட டீல் பாருங்க. அவர் என்கிட்ட என்ன கேட்கிறாரு, நீ 100% ஒருத்தன்ட்ட அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நீ 5% வந்து கமிஷனா வாங்கிக்கோ, அது நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஆர்டர் நானே பண்ணிட்டு போயிடுவேன் 100%. ஸோ திஸ் இஸ் நாட் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ பிசினஸ் அட்டிடியூட்ங்கிறது வின்-வின் சிச்சுவேஷன் ஆக்சுவலா. ஸோ வின்-வின் சிச்சுவேஷனா நீங்க எப்பயுமே யோசிச்சீங்கன்னா தான் இதை வந்து பிசினஸ் அட்டிடியூட்னு சொல்லுவோம். எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய, அது எனக்கு இல்லை, நீங்க யாருக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபரா இருக்கு. இப்ப நீங்க பையருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, அவனுக்கு அது வின்-வின் சிச்சுவேஷனா தெரியணும். இப்போ ஆல்ரெடி அவன் ஒரு $200 வாங்கிட்டு இருக்கான் ஒரு பொருளை, நீங்க வந்து ஒரு $300 நீங்க கோட் பண்றீங்க, என்கிட்ட வாங்கிக்கனா எப்படி வாங்குவான்? அவனுக்கு வின்-வின் சிச்சுவேஷனே கிடையாது. $200 எனக்கு கிடைக்குதுரா அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ பிசினஸ் அட்டிடியூட்ங்கிறது மெயினா வந்து வின்-வின் சிச்சுவேஷனை யோசிங்க. அவனுக்கும் லாபகரமா இருக்கணும், நமக்கும். யார்கிட்டயுமே எப்பயுமே எந்த ஒரு டீல் நீங்க போடுறீங்கனாலுமே, சப்ளையரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க பிசினஸ் ரிலேட்டடான யார்கிட்டயுமே வின்-வின் சிச்சுவேஷனா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் அட்டிடியூட் நேச்சுரலா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, டெவலப் ஆகும். சூப்பரான क्वेश्चन. I was told that no, there is no GST in export. Is it true? ஆக்சுவலா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் GST நில், ஜீரோ ரேட்டட்னு சொல்லுவாங்க. அது வந்து GST இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜீரோ ரேட்டட் வேற, நோ GSTங்கிறது வேற. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. GST மஸ்ட் ஃபார் எக்ஸ்போர்ட். GST அப்ளிகேஷன் தேவையான்னு கேட்கிறாரு. 100% உங்களோட ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணும் போதே GST சர்டிபிகேட் கேட்பாங்க. உங்களோட GST இல்லாம ஷிப்பிங் பில் கூட ஃபைல் பண்ண முடியாது. GST மஸ்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸோ இம்போர்ட்ஸோ பண்றீங்கன்னா GST கம்பல்சரி வேணும். சார் GSTயே இல்லைன்றீங்க, ஜீரோ ரேட்டட்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து GST தேவைங்கிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. GST வந்து நீங்க அப்ளை பண்ணணும், GST நம்பர் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க டாக்ஸ், அதாவது GST ஃபைல் பண்ணும்போது யூ ஹேவ் டு மென்ஷன் யுவர் ஷிப்பிங் பில் நம்பர். ஓகே. ஸோ இன் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இன்கம் டாக்ஸ் நாட் பேயபிள் இஸ் தட்? சூப்பரான கொஸ்டின். ஒருத்தர் இது என்னோட கிளாஸ்ல கேட்டார். ஒருத்தர் என்னன்னா, எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இன்கம் டாக்ஸ், நமக்கு இன்கம் வருது இல்லையா, அப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1,00,000 வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 ஷிப்மெண்ட் பண்ணி ₹10,00,000 ப்ராஃபிட். இந்த ₹10,00,000 இன்கம் டாக்ஸும் கிடையாதா அப்படின்னா தவறான ஒரு விஷயம். இன்கம் டாக்ஸ் உண்டு.
ஜிஎஸ்டி தான் அவங்க ஜீரோ ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்களே இல்லையா, இன்கம் டேக்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லல. ஸ்லாப் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கு. 5 லட்சத்துக்கு போனா இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து யூ ஹேவ் டு பே டாக்ஸ். பட் டாக்ஸஸ் ஆர் தேர், டெஃபினெட்லி டாக்ஸஸ் ஆர் அப்ளிகபிள் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் கம்பெனிஸ். பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு மாதிரி, இல்ல நீங்க ஒன் டைம் டாக்ஸா கட்டினா ஒரு மாதிரி, ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஸ்லாப் வைஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்கம் டாக்ஸ் டெஃபினட்டா வந்து அப்ளிகபிள். இதுக்கு மேல என்னால ஐ திங்க் நிறைய கொஸ்டின் இருக்கு, பட் இதுக்கு மேல என்னால அட்ரஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த சாட்ஸ்ல இருந்து வந்திருக்கு, நான் அதையும் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றேங்க. ஹவு அபவுட் டர்மரிக் மார்க்கெட்? எஸ் சார், ஜஸ்ட் ஸ்டார்டட் an export firm in Chennai. Thank you sir, thank you, very good reply. Thank you sir. Please tell about முருங்கா மார்க்கெட். சார் முருங்காக்கு எப்பயுமே நல்ல மார்க்கெட் இருக்கு சார். ஃபாரினர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டானுங்க இதுல வந்து ஒரு நல்ல சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஈவன் ஹார்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் கூட முருங்கா வந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ முருங்காக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. முருங்கால ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க்கெட் இருக்கு. முருங்கா சீட்ஸுக்கு மார்க்கெட் இருக்கு, லீவ்ஸுக்கு மார்க்கெட் இருக்கு, அது ட்ரை ஆன மார்க்கெட் இருக்குது, பவுடருக்கு மார்க்கெட் இருக்குது, எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்குங்க. ஒரு முருங்கா தனியாவும், அதாவது முருங்கை காயாவும் போகுது, அதுல உள்ள இருக்கக்கூடிய காயை வந்து PKM1 வெரைட்டியும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ முருங்கா சூப்பர் மார்க்கெட் தான், அதான் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட் ஃபார்ம் இன் சென்னை அண்ட் என்கொயரிஸ் அபவுட் டு கம் ஃப்ரம் மலேசியா. கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மலேசியா கிராசரி சூப்பர் மார்க்கெட்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எப்படி பார்த்தாலும் அவனுங்க உங்களுக்கு கிரெடிட்டை வந்து திட்டிடுவாங்க. 90 நாள் 100 நாள் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலைங்க தான் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இது பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல பேமெண்ட் டேர்ம் சிக்கிச்சு அப்படின்னா ஒரு 30 days கூட நீங்க கொடுக்கலாம். நல்ல சூப்பர் மார்க்கெட் 30 days கிரெடிட் கூட கொடுக்கலாம். பட் ECGC போட்டு வச்சுக்கோங்க, எவனா இருந்தாலும் சரி. ECGC the owner wants us to keep only 4% from our that is fine. அவ்வளவுதான் கொடுப்பானுங்க, உங்களை அவ்வளவுதான் விடுவானுங்க. நீங்க வந்து 4% கூட பரவாயில்ல சார், எடுத்துக்கோங்க. பேமெண்ட் மட்டும் சேஃப்டி பண்ணிக்கோங்க. பேமெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். பேமெண்ட் இல்லைன்னா ECGC போட்டுக்கோங்க சார். பட் வந்து ஷுவரா சொல்றேன், இந்த மலேசியா மார்க்கெட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஹவ் அபௌட் டர்மரிக் மார்க்கெட்? டர்மரிக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் தான் சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்குமே டர்மரிக் வந்து 1600 கோடி கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோமே, இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோமே. நல்ல மார்க்கெட் தான் டர்மரிக் மார்க்கெட்டுக்கு. என்ன கூட ரெகுலரா போகக்கூடிய பொருள் தானே. டர்மரிக் பவுடராகவும் போகுது, டர்மரிக் ஃபிங்கராகவும் போகுது, டர்மரிக்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. ஹெர்பல் ஐட்டம்ஸாவும் அது வந்து யூஸ் ஆகுது. ஆக்சுவலா மினிமம் ஹவு மச் மணி நீடட் ஃபார் எக்ஸ்போர்ட் சார்? மினிமம் வந்து ஒரு 2 to 3 lakhs வச்சுக்கோங்க சார். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 lakhs வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். முருங்கா மார்க்கெட் சொல்லிட்டேன். செப்பரேட் வீடியோ ஃபார் டர்மரிக் யூடியூப். செப்பரேட் டர்மரிக். தேங்க்யூ. கேன் யூ சே அபவுட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி? ஸோ எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி சிவகாமி குளோபல், நீங்க ஐ திங்க் எனக்கு இது ஆல்ரெடி ECGC நான் சொன்னேன். எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டின்றது அதுதான். அதாவது எவனா டிஃபால்ட் பண்றான், அவங்க பையர் டிஃபால்ட் பண்றான் அப்படின்னா இந்த கேரண்டி வந்து யூஸ் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தவறான புரிதல்கள் நிறைய இருக்கு. அது என்னோட கிளாஸ்ல தான் என்னால கிளாரிஃபை பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் நீங்க கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன். இது வந்து நான் எங்களோட எக்ஸிம் பேங்கோட சிஸ்டருக்கு வந்து சொல்ல முடியாது, இதெல்லாம் சேமா ஆரம்பிச்சது தான். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. நாங்க வந்து ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கோம் ECGCயோட. நல்லா பண்றாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இனிஷியல் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்கு, ரெகுலரா பண்ணக்கூடிய உங்களுக்குன்னு பாலிசிஸ் இருக்கு. அது என்னோட கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். பட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி வந்து உங்களோட பேமெண்ட் பொறுத்து தான் நீங்க வந்து போட்டுக்கிறது நல்லதுங்க. எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பிருலினா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸ்பிருலினா வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்பிருலினால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாதுங்க, உண்மையா சொல்றேன். ஸ்பிருலினா இஸ் நாட் அட் ஆல் மார்க்கெட். அதுல வந்து ஒரு சின்ன கொஞ்சோண்டு கலப்படம் இருந்தா கூட அதுல அப்படியே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸ்பிருலினா. யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸ்பிருலினா நோ மார்க்கெட் அட் ஆல். சூப்பர் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பிருலினா வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க, நான் சூப்பர் வேஸ்ட்னு சொல்லுவேன். சூப்பர் வேஸ்ட் ஆக்சுவலா பகிரங்கமா சொல்லுவேன். ஸ்பிருலினாக்கு மார்க்கெட்டே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். டெல் வாட் ஆர் த கண்ட்ரீஸ் நீட் டு ஃபோக்கஸ் ஃபார் முருங்கா? US ஃபோக்கஸ் பண்ணுங்க சார், நல்ல மார்க்கெட்டு. யூரோப்லயும் வாங்குறாங்க, ஆஸ்திரேலியா, UK இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல வாங்குறாங்க சார். மற்ற மார்க்கெட்ஸ்லயும் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்க்ளூடிங் சிங்கப்பூர் வாங்குறாங்க, துபாய் வாங்குறாங்க. பேமெண்ட் வராது, அதர்வைஸ் வந்து நல்லதுதான் சார். சார் ஹவு டு மேக் நியூ மார்க்கெட்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்? கொஞ்சம் கஷ்டமா, இதெல்லாம் பிராண்டிங் பண்ணணும், நிறைய பிராண்டிங். ஹவு டு மேக் நியூ மார்க்கெட்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்? நிறைய பிராண்டிங் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. பிராண்டிங் பண்ணா டெஃபினட்டா பண்ணலாம். பிராண்டிங் பண்ணி இன்வெஸ்டரை நீங்க புல் பண்ணணும். ஆக்சுவலா அதுதான் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு, வழி, வேற எதுவும் கிடையாது ஆக்சுவலா. ஓகே, ஸோ என்னோட நெக்ஸ்ட் கிளாஸை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு சில பேர் கேட்டதுனால இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரையும் நான் இன்வைட் பண்றதுக்காக இந்த மீட்டிங் நான் கூப்பிடல. இது வந்து நடந்துட்டே இருக்கும், ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். ஃப்ரீ வெபினார், ஃப்ரீ செமினார், நீங்க வர்றவங்க தாராளமாக வரலாம்.
ப்ராடக்ட் கிளாஸ் சார் இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் கிளாஸ். பட் டெஃபினட்டா வந்து ஒரு 3 monthsல நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு ஒரு சாலிடான ஒரு இன்புட்ஸோட வரேன். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்புட்ஸோட. இப்போதைக்கு நான் சும்மா எடுத்தவங்க எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒர்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து தென் டெஃபினெட்லி வந்து நான் ப்ராடக்ட் கிளாஸ் எடுக்கிறேன். பட் அதர்வைஸ் வந்து என்னோட 8 day கிளாஸ்ல ப்ராடக்ட் கிளாஸ் எடுப்பேன். 1 day வந்து ப்ராடக்ட் கிளாஸ் எடுப்பேன். பிளஸ் வந்து எக்ஸசைஸும் கொடுப்பேன். அது எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ என்னோட கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓரியன்டா தான் இருக்கும். 8 days அப்படின்னு நான் ஏன் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தனித்தனி வீக்கெண்ட் 4 வீக் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜீரணிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நான் வந்து கண்டினியூஸா நடத்தி பார்த்தேன். 3 நாள் நடத்தி பார்த்தேன். புரியுது, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மறந்துடுறாங்க. அது மறக்க கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியானாலதான் இதுக்கு முன்னாடி வந்து 10 days கிளாஸ் எடுத்தேன். ஸ்ட்ரைட்டாவே 10 days கிளாஸ் எடுத்தேன். பட் அந்த 10 days கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் அதுல இருக்கவங்க இதுலயும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்லயும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 daysலயும் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்தேன். ஸோ அதோட இன்னும் வந்து இந்த வீக்கெண்ட்ஸ், ஏன்னா ஒரு சில பேர் 10 days கிளாஸ்ல கூட சார் நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கு, டெய்லி ஈவினிங் வந்தா கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சாட்டர்டே சண்டே மட்டும் நான் வைக்கிறேன் லிஷர் டைம். ஸோ ஒரு 1 வீக்குக்கு அபவுட் ஒரு 6 hours கிளாஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 weeks கிட்டத்தட்ட ஒரு 30 hours கிளாஸ் இருக்கும். ஸோ 30 hours உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வேலைகள் தான் நான் பண்ணுவேன். இப்போ இதே மாதிரியான டவுட்ஸ் நீங்க கிளாஸ்ல கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு இன்னும் அதிகமா இன்டெப்தா நான் சொல்லி தருவேன். ஆக்சுவலா என்னால பேட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் இங்க சொல்லி தர முடியாது. அது நீங்களுமே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இதுக்காக தான் நான் அந்த 8 days கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். சார் யாருக்கெல்லாம் ஸ்கிராச்ல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார், எனக்கு ஸ்கிராச்ல இருந்து புரியணும் அப்படின்னா வரலாம். சார் யார்கிட்டயாச்சும் நீங்க ஆல்ரெடி போயிட்டு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு பாதி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட வராதிங்க ப்ளீஸ். ஏன்னா அந்த பக்கமும் இருக்க மாட்டீங்க, என்கிட்டயும் இருக்க மாட்டீங்க, ரெண்டுத்துக்கு நடுவில் இருப்பீங்க. ஸோ எனக்கு ஸ்கிராச்ல இருந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல மட்டும் வாங்க. என்னோட ரிவ்யூஸ் பாருங்க. ஏபிடி குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் சும்மா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. கூகுள் ரிவ்யூஸ் வரும். ஏதாவது 60 பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸ் தான் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அது மாதிரி என்னோட யூடியூப்லயுமே என்னோட நிறைய ரிவ்யூஸ் இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு அது மாதிரி என்னோட யூடியூப்ல வந்து 126 ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு, அதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. பார்த்துட்டு தென் உங்களுக்கு வந்து ஒருவேளை கம்ஃபர்டபுளா இருக்கும், இவன்ட்டு அட்டன் பண்ணா வேல்யூபிளா இருக்கும்னு நினைச்சா மட்டும் வரலாம். ஓகே. அசோக் குமார் ஃப்ரம் சேலம், சர்ச்சிங் ஃபார் C&F ஏஜென்ட், கேன் யூ ஹெல்ப் மீ? ஐ மே ஹெல்ப் யூ சப்ஜெக்ட் டு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க என்கிட்ட பிரைவேட்டா பேசுங்க, நான் சொல்றேன். ப்ளீஸ் டெல் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் ஃபார் முருங்கா. வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ்னா கேப்சூல்ஸா போகுது, டேப்லெட்ஸா போகுது, டேப்லெட் ஃபார்ம்ல போகுது, கேப்சூல்ஸ் ஃபார்ம்ல போகுது. அது எல்லாத்துக்கும் தனித்தனி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. முருங்கை ஆயிலா போகுது ஆக்சுவலா, அது ஒரு மற்றபடி பவுடர்ஸா போகுது. அதுதான் வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ். கோகோனட் கிரவுண்ட்நட் ஆயில்ஸ். கோகோனட் ஆயிலும் கிரவுண்ட்நட் ஆயிலும் ரொம்ப, அதாவது கிரவுண்ட்நட் ஆயில் ரீசெண்ட் டைம்ல இந்த கோல்டு பிரஸ் ஆயில் நல்லா பிக்கப் ஆயிருக்கு. கோகோனட் ஆயில் வந்து இஸ் வெரி பிக் மார்க்கெட். அதுல வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து இஸ் அ வெரி குட் மார்க்கெட். யூஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம், நல்ல மார்க்கெட் இருக்கு. நேச்சுரலி ப்ராசஸ் கண்ட்ரிஸ் யூஎஸ், அதான் ஒரு கண்ட்ரி ஆல்ரெடி சொல்றேன். யூஎஸ் நீங்க பண்ணா நிறைய, அதாவது தமிழ்நாட்டுக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க பல நாடுகள், அவங்களுக்கே நீங்க வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ அபவுட் டு பி 9 o'clock. ஸோ என்னோட கிளாஸஸ் வந்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ஒருவேளை நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது இந்த வரக்கூடிய சாட்டர்டேஸ்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இட்ஸ் ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் தாங்க, சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் தான் எடுப்பேன். ஸோ ஐ வில் டேக் அபவுட் ஒரு 3 to ஒரு நாளைக்கு 3 hours எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 நாள் போகும். டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் நிறைய இருக்கும், உங்களை நிறைய வந்து பேச வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய வந்து பேச வச்சு தான் நான் வந்து ஐ டீச் ஆக்சுவலா. ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்தா தென் ஜெரோம் கால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. ஆல்ரெடி ஒரு சில பேர் சேர்ந்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா, நம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ யுவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சாட்டர்டே. ஓகே. 8526852232. அதே மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த ஃப்ரீ செமினார்ஸும் நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். டெஃபினட்டா வந்து ஐ வில் டீச் சோ மெனி திங்ஸ். காமனா இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷேர் பண்ணணும் ஆசை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்னு கிடையாது. நிறைய அதர் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டைம் வந்து கன்சிடர் பண்ணி டெஃபினட்டா வந்து ஐ ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் டு யூ இன் ஃபியூச்சர். ஸோ வந்து வெயிட் ஃபார் தட்.
டெஃபினட்டா வந்து ஐ ஷேர் இன் ஃபியூச்சர். சோ மெனி திங்ஸ் வந்து நான் ஷேர் பண்ற ரெடியா இருக்கேன். என்னோட டைம் ஃபேக்டர் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிட்டு டெஃபினட்டா ஐ ஷேர். ஓகே, அதர்வைஸ் ஆன்லைன் கிளாஸ் மேல நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல வரலாம். இல்லைன்னா என்னோட ரிவ்யூஸ் போய் பாருங்க, பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து லேர்ன் பண்ணணும்னா வாங்க. ஆக்சுவலா லேர்ன் பண்ணணும்னா வாங்க. நோ ஃபோர்ஸ் ஆர் நோ உங்களை யாரும் இங்க கம்பல் பண்ணியோ போஸ்ட் பண்ணியோ வர வைக்கல. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லேர்ன் பண்ணணும், அவங்க மட்டும் வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீ செமினார்லயோ